வீண் பேச்சு வியாதியாகும். ஒரு சிறிய கிராமத்தில் பழைய மரத்தடியில் தினமும் 3 நண்பர்கள் கூடி பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதையும் செய்யாமல் காலம் கழிப்பவர்கள். வேலை இல்லாதவர்களே, அரசே, உலகத்தையே குறை சொல்லி பழகிவிட்டார்கள். அந்த மரத்துக்கு அருகே ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் தினமும் முறையாக தோட்டத்தில் வேலை செய்து காய்கறிகள் வளர்த்தான். 3 நண்பர்களும் அவனை பார்த்து சிரித்து, இதெல்லாம் பயனில்லாத வேலை எனச் சொன்னார்கள். காலம் சென்று மாதங்கள் கடந்தன. அந்த பையனின் தோட்டம் பசுமையாக விளைந்தது. காய்கறி, பழங்கள் நிறைந்த தோட்டம் அனைவரையும் கவர்ந்தது. அந்த நண்பர்கள் மூவரும் வாழ்க்கையில் முன்னேறாமல், வேலை இல்லாமல், ஊரில் உணவிற்கே தொலைதூரம் சென்று அலைய வேண்டிய நிலைக்கு வந்தனர். ஒரு நாள் அவர்கள் மீண்டும் அந்த பையனை பார்த்தார்கள். இப்போது அவர் ஒரு சிறந்த விவசாயி. மக்கள் அவரை மதிக்க, பாராட்டினர். அப்போது நண்பர்கள் வேதனையுடன் நினைத்தனர், அவர்களின் வீண் பேச்சு செயலற்ற நாள் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டது. வீண் பேச்சு வியாதியாகும். Empty talk becomes a disease. பொருள்: பயனற்ற பேச்சு வாழ்க்கையை அழிக்கக்கூடும். செயல்தான் வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு செல்லும். நெறி: செயல்படுங்கள், வெற்றி பேச்சு வாழ்வில் வெற்றியே தராது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.